திருவெசலூரில் இந்த வருஷம் மழையே இல்லை அப்படின்னதும் எல்லா மக்களும் ஐயாவாள் கிட்ட போய் பிரார்த்திச்சுக்கிறோம். ஐயாவாள் சொன்னார், கர்க்கடகேஸ்வரர் இருக்கார் இல்லையா, கர்க்கடகேஸ்வரருக்கே போய் நாம் அபிஷேகம் பண்ணுவோம், சிவபெருமானிடத்திலேயே பிரார்த்தனை பண்ணிப்போம் அப்படின்னு சொல்றார். இப்போதும் சிவபெருமானுடைய அந்த சந்நிதி வயல்வெளியில நடுவுல இருக்கும் திருவெசலூர்ல. பகவானுக்கு இன்னைக்கு விசேஷமா அபிஷேகம் பண்ணுறதுக்காக போறார். பொதுவாக ஜோதிஷத்துல அவெல்லாம் சொல்லுவா கர்க்கடக சந்திர யோகம், சந்திரனும் கடகமும் சேரக்கூடிய யோகத்துல நிறைய மழை பொழியும் அப்படிங்கிறது பொதுவாக அது கார்த்திகை மாசத்துல வரும். இங்க என்னன்னா பகவானே கர்க்கடேஸ்வரர் தானே, பகவானுக்கே கர்க்கடகேஸ்வரர் தானே பெயர். எல்லாத்துக்குமே அவர் தான் ஈஸ்வரர். நண்டுக்கும் அவர் தான் ஈஸ்வரர், எறும்புக்கும் அவர் தான் ஈஸ்வரர். தான் திருவெரும்பூர் அப்படின்னு திருச்சிராப்பள்ளி பக்கத்தில் இருக்கு இல்லையா, திருவெரும்பு, எறும்புக்கு ஈஸ்வரர். காளஹஸ்தி அப்படின்னு சொல்கிறோமே, யானைக்கும் அவர் தான் ஈஸ்வரர், சிலந்திக்கும் அவர் தான் ஈஸ்வரர். இருக்கிறதுலையே ரொம்ப துர்பலமானது இந்த சிலந்தி, 8 கால் பூச்சி சொல்கிறோமே, அது இருக்கிறதுலையே ரொம்ப பலசாலி அப்படின்னா யானை. இது ரெண்டும் பூஜை பண்ணுறது தான் காளஹஸ்தியில். ஏமா ஆமாம், எல்லாத்துக்குமே அவர் தான் ஈஸ்வரன் இல்லையா? அப்போ எல்லாத்துக்கும் ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவர் நண்டுக்கு ஈஸ்வரன் ஆக மாட்டாரா? இந்த பிரதேசத்தை ஆளக்கூடிய ராஜாவுக்கு சகசிர கமலத்தால பகவானுக்கு ஆராதனை பண்ணணும்னு ஆசை. பெரிய தட்டாக்கம் இருக்கு, அந்த தட்டாக்கத்தில் சகசிர கமலம் அங்கே உற்பத்தி ஆயிருக்கு. இதால் அவனுக்கு என்னைக்கு அர்ச்சனை பண்ணுவோம்னு காத்துன்னு இருக்கிறான். இன்றைய தினம் காலங்கார்த்தால அங்கேருந்து வரா. விசேஷமாக ராஜா வராருன்னா அதுக்கு ஏற்பாடுகள்லாம் தனியாக இருக்கும் இல்லையா? எல்லா பக்தாலும் வந்திருக்கான், நாட்டு மக்கள்லாம் வந்தா, மந்திரிகள்லாம் வந்திருக்கா. வழக்கமாக பூஜை பண்ணக்கூடியவரும் இங்கே வந்திருக்கிறா. வந்து இப்படி கதவை திறந்து பார்த்தா இவன் என்ன பூஜை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கானோ அந்த புஷ்பங்கள் எல்லாம், தாமரை எல்லாம் ஏற்கனவே ஈஸ்வரனுக்கு பூஜை பண்ணப்பட்டு சிரசில் வச்சிருக்கு. என்னப்பா இது அவசரமா என்ன உனக்கு? ராஜா நான் வரேன், நான் வந்து பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன், அதற்குள்ளேயுமே என்ன குருக்கள் நீங்க பாட்டுக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டேளா? எல்லா அர்ச்சனையும் நீங்க பண்ணிட்டேளே. இல்லை சுவாமி மகாராஜா, நீங்க வராம நான் பண்ணுவேனா? நீங்க வரணும் தானே இவ்வளோ நேரம் காத்துன்னு இருக்கேன். நான் அர்ச்சனையே பண்ணலையே. நீ பண்ணலையா? நான் பண்ணல. பின்ன எப்படி இவ்வளோ புஷ்பமே இங்க பகவான் இடத்துல வந்தது? நான் பண்ணல. இது யார் பண்ணான்னு தெரியல, யார் பூஜை பண்ணான்னே தெரியல, எனக்கு என்னன்னு தெரியாது. யார் இது போல பண்றான், திருட்டுத்தனமா யார் அர்ச்சனை பண்றாங்கிறது எனக்கு தெரியணும் அப்படின்னு ராஜாவை கட்டளை இட்டுட்டு போயிட்டான். இவரோ ராத்திரி பூரா உட்காந்துருக்கிறார். இந்த குருக்கள் யார் பூஜை பண்ணாங்க? நாம் ஒரு அர்ச்சகன்னு மெனக்கட்டி இங்கே பூஜை பண்ணுறதுக்கு நான் உட்காந்துருக்கோம். இங்கே வேற யாரும் அர்ச்சனை பண்ணிட்டு போகிறாளே, யார் இது யார் இதுன்னு பார்த்தாக்க ஒரு நண்டு அழகா இந்த திருக்குளத்துலேருந்து எல்லா தாமரை புஷ்பத்தையும் பறித்து அபிஷேகம் பண்ணுறதுக்காக கோமுகம் இருக்குமே அந்த துவாரத்தினால அழகாக எடுத்துட்டு போய் உள்ள அழகாக சிவபெருமானுக்கு இப்படி மகாலிங்கத்துக்கு அழகாக இப்படி அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தார். இங்கே நான் ஒரு அர்ச்சகன், நீ ஒரு அர்ச்சகனா, என்ன பண்ணுறேன் பார், ஒன்று என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு மகா கோபம் வந்தது. இந்த சிவன் கோவிலில் மணி அடிக்கிறதுக்காக, மணி இப்படி வளையமாக இருக்கும், அதை அடிக்கிறதுக்கு ஒரு குச்சி இருக்கும். நம்ம பக்தபுரீஸ்வரர் கோவிலையும் கட்டியிருக்கோம் பரனூரில். எப்போ பக்தபுரீஸ்வரரை தரிசனம் பண்ணுறதுக்கு அப்பா போனாலும் அப்பாவுக்கு தரிசனம் உள்ளே போய் தானே பண்ணலாமே, தானே பிரதிஷ்டை பண்ண மூர்த்தி தான். தான் தீபாராதனையே பண்ணலாம், பூஜை பண்ணலாம், வில்வம் போடலாம்னு இருந்தாலும் நேராக போய் அந்த கட்டை இருக்கேன் அதை தான் எடுப்பா. அந்த மணி அடிக்கிறதுக்கு அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ சிவன் கோவிலுக்கு போனாலும் அந்த கட்டையால் அடிப்பா இல்லையா, மணி அடிக்கிறதுக்காக குச்சி இருக்கும்.
இந்த குருக்கள் என்ன பண்ணார், அந்த குச்சியை கையில பிடுங்கிட்டார். இந்த நண்டை இப்போதே அடிக்கிறேன், நான் பூஜை பண்ணுறதுக்கு எனக்கு போட்டியா, நீ ஒருத்தன் கிளம்பிட்டியே அப்படின்னு இந்த நண்டை அடிக்கிறதுக்காக அப்படி துரத்தினாரோ இல்லையோ, இந்த நண்டு என்ன பண்ணிட்டுன்னா, பெரிய இந்த பாம்பு இருக்கே இது மேலே வளையமா ஏறித்து ஜில்லுன்னு போய் சாட்சாத பரமேஸ்வருடைய சிரசில் ஏறி உட்காந்துட்டு. ஈஸ்வருடைய சிரசில், ஆமா, அவர் எங்க வேணாலும் வச்சுப்பார், சரணத்திலையும் வச்சுப்பார். அவனுடைய பக்தியை மெச்சுட்டார் அப்படின்னு சொன்னா சிரசிலையே வச்சுட்டுருவார், தூக்கி தலையிலையும் வச்சுட்டார். தலையில இன்னும் நிறைய வச்சுட்டு இருக்கார் அவர். சந்திரனையும் தலையில வச்சுட்டு இருக்கிறார், கங்கா தேவியும் தலையில வச்சுட்டு இருக்கிறார். இத்தனை பேருக்கும் இடம் இருக்கு இல்லையா. ஒரு பெரிய ஜட்டா மக்குட்டம் போட்டு இருக்கிறாரே, அவருக்கே தூர்ஜட்டி அப்படின்னா பெயர். அந்த ஜட்டா மண்டலத்தில் எல்லாத்துக்கும் இடம் உண்டாம். அதனால இந்த பெரிய சந்திரன் வச்சுட்டு இருக்கிறாரே, இந்த சந்திரன் பக்கத்திலேயே கொண்டு இந்த நண்டையும் வச்சுட்டார். இப்போ என்னாச்சுன்னா, கர்க்கடக சந்திரன் சேர்ந்துட்டா இல்லையா, இந்த கட்டகமும் சந்திரனும் சேர்ந்துட்டா இல்லையா சிவபெருமானுடைய சிரசிலையே. அதனால இங்க சொல்றார் பாருங்கோ, கர்க்கடக சந்திர யோகா கர்க்கடேஷான மூத்ரிதே திருஷ்ட காரய விருஷ்டி அமோகாம் வாரய வருஷோபரோத துர்யோகம். குளிராஷ்டகம் அப்படின்னு பேர் இருக்கு. பா கர்க்கடேஷானா ஈஸ்வரா, உமது சிரசிலையே ரெண்டும் சேர்ந்துடுத்தேன். அப்போ ரெண்டும் சேர்ந்துடுத்துன்னா என்னென்ன அர்த்தது, பேர்பட்ட பெரிய அமோகமான விருஷ்டி தானே பாக்கி, அந்த வருஷத்தை நீங்கள் பொழியுங்கள் அப்படின்னு பகவானிடத்துல பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு விபூதி வாங்கி இப்படி நெற்றியில் இட்டுண்டு வந்தாராம். ஆற்றுக்கு வரத்துக்குள்ள விபூதி எல்லாம் நனைஞ்சு அழியும்படியான சோன மழை பிச்சுட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டிடுது, கொட்டு கொட்டுன்னு கொட்டிடுது. எல்லா ஜனங்களுக்கும் ஒரே சந்தோஷம், எல்லாரும் ஐயாவால் கொண்டாட ஆரம்பிச்சுட்டா. எல்லாருக்கும் அவரிடத்துல ஒரு தனித்த மதிப்பு. எப்போதுமே சிவபக்தராக இருந்துட்டு